கேட்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அது மூலமா நீங்க 2 பேரும் சேர போறீங்கன்னு நினைச்சு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா திடுதிப்புன்னு வந்து எனக்கு பொறுமை இழுக்குது அப்படி இப்படின்னு சொன்னா என்ன மாமா அர்த்தம்? எனக்கு அப்படி ஆகுதுதானோ, நானும் மனுஷன் தானே. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. என் மாப்பிள்ள தேவையில்லாம கோவப்பட்டு மறுபடியும் வேதாந்த முகமத்தை ஏத்திராத மாப்பிள்ள. அப்புறம் மறுபடியும் போய் கோர்ட்டு கேஷன் போய் நிக்க வேண்டியது இருக்கும். இப்பதான் உன் மனசு மாறி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா நல்லது மாப்பிள்ள. சரியா சொன்னையா கருப்பு. எனக்கு அந்த கோர்ட்டு கேஸ் நினைச்சாதாயா பதக்குன்னு இருக்கு. 6 மாசம் 2 பேரும் சேர்ந்து வாழ சொன்னாங்க. அதுல இப்ப 3 மாசம். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்க என்னக்கா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஏமாமா இப்படி பண்ணலாம்ல? எப்படி? கோர்ட்ல கேஸ்னு ஒண்ணு இருந்தா தானே ஜட்ஜ் அதை விசாரிப்பாங்க. நீங்க விவாகரத்து வேணும்னு சொல்வீங்க. அந்த கேஸே இல்லாம பண்ணிட்டா என்ன சொல்ற மலரு? நீங்க கொடுத்த கேஸ நீங்களே வாபஸ் வாங்கிருங்க. கோர்ட்டுக்கு போய் என் பொண்டாட்டிய நான் விவாகரத்து பண்ணணுங்கிற முடிவை நான் மாத்திக்கிட்டேன். இப்ப நான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிருங்க. கோர்ட் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை அதோட முடிஞ்சிரும்ல. கேஸே இல்லாட்டி அப்புறம் எப்படி விவாகரத்து கிடைக்கும்? அப்புறம் தமிழும் இந்த வீட்டுல தான் இருப்பா. அவளும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாள மாமா. அப்புறம் நீங்களும் தமிழும் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழலாம்ல. மலரு, எம்புட்டி பெரிய விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. ஏன் மாமா இந்த ஐடியா ஓகே இல்லையா? தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேது, மலர் சொல்றது நல்ல ஐடியா. நீ முதல்ல கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு என்ன வழியோ அதை செய்ப்பா. கண்டிப்பா. ஆமாப்பா, பண்ணிடுறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கதா சொன்னல, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டேன். நான் இப்ப சொல்றேன், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மேல வெளிப்புண்ணிய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நெசமாதான் சொல்றீங்களா? சத்தியமா மேல, உன் மேல சத்தியமா நான் உண்மையாதான் சொல்றேன். மயில, என்னாச்சு? ஏன் அழுகுற? என்ன ஏமாத்திர